ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரீஸான ப்ளூ லாக் சீசன் 1 எபிசோட் 4 தான் இன்றைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த அனிமையில் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால எல்லாத்தையுமே என்னால் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஏன்னா அதுக்கு ரொம்பவே டைம் ஆகும். சின்ன சின்ன விஷயங்களில் கூட நிறைய டீட்டெயில்ஸ் வச்சுருப்பாங்க. என்னால் முடிஞ்ச லெவலுக்கு நான் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். சில விஷயங்களை நீங்கள் பார்த்தே புரிஞ்சுக்கிட்ட ட்ரை பண்ணுங்கள். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ப்ளூ லாக் சீசன் 1 எபிசோட் 4. என்னோட ஷூட்டிங் டெக்னிக் தான் என்னோட வெப்பன். எனிமீஸ்க்கு பின்னாடி போகிறது தான் என் வெப்பன். என்னோட பாடி கண்ட்ரோல், நான் ஆல் அரவுண்டர், நான் கிவ் அப் பண்ண மாட்டேன், அதுதான் என் திறமை. என்னோட லெஃப்ட் லெக் ஷூட்டிங் பவர், என்னோட ஸ்பீட், ட்ரிப்ளிங் தான் ஏன் பவர் அப்படின்னு ஒவ்வொருத்தங்களும் அவங்க வெப்பனை சொல்றாங்க. ஈஸிக்கு ஓன் வெப்பன் என்ன அப்படின்னு குவான் கேட்கவும், எனக்கு சரியா தெரியல நம்ம ஹீரோ சொல்லவும், அப்படின்னு நிகராசி கேட்கவும், ஒரு ஸ்ட்ரைக்கரா அது என் வெப்பனா இருக்காது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சரி நீ யோசிச்சு சொல்லு சீகிரி, ஓன் வெப்பன் என்னன்னு குவான் கேட்கவும், என்னால அதை சொல்ல முடியாது, சொல்லியோ பிரோஜனம் இல்லை அப்படின்னு சீகிரி சொல்றான். எல்லாருமே கோல் பண்ணணுங்கிறது இம்பார்ட்டன்ட் தான். ஆனா போன மேட்ச் மாதிரியே எல்லாரும் இஷ்டத்துக்கு பண்ணோம்னா யாராலையும் கோல் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக தான் என்கிட்ட ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு. எல்லாரோட வெப்பனையும் நம்ம கரெக்டா யூஸ் பண்ணணும், அதே நேரத்தில் வின்னும் பண்ணணும். அதுக்கான பிளான் தான் ஆபரேஷன் மீ அண்ட் லெவன் அப்படின்னு குவான் சொல்லவோ, பேர் மொக்கையா இருக்குன்னு எல்லாரும் பாக்குறாங்க. சோ எல்லாருமே அவங்களோட வெப்பனான ட்ரிப்ளிங் ஸ்பீட் அட்டாக்னு எல்லாத்தையும் ட்ரெயின் பண்ணி அதே நேரத்துல மத்தவங்க கூட கோஆர்டினேட் பண்ணவோ ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காங்க. குவானால ஹைட்டா ஜம்ப் பண்ண முடியும், அதுதான் அவனோட வெப்பன். இப்ப ட்ரைனிங் எடுத்து நம்ம ஹீரோ சாப்பிடறதுக்கு வரான். ரேங்க் கம்மியா இருக்கிறதுனால நம்ம ஹீரோ நவுட்டா தான் சாப்பிட்டுட்டு இருக்கான். எல்லாருக்கிட்டயும் ஒரு வெப்பன் இருக்கு, ஆனா நான் எதுக்குமே லாய்க்கு இல்லாதவனா இருக்கிறேன். ஒரு விளையாட்டு எந்த வெப்பனும் இருக்காது, நான் ஒரு ஸ்ட்ரைக்கரா இருக்க தகுதி இல்லாதவனும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கவும், ஹே சகி நீ இன்னும் இந்த நவுட்டை தான் சாப்பிட்றேன்னு கேட்கவும், ஏன்னா எனக்கு வேற ஆப்ஷன் இல்ல, நீ என்ன இந்த பக்கம் நம்ம ஹீரோ கேட்கவும், நீ எனக்கு என்கிட்ட பாஸ் பண்ணதுனால தான் என்னால கோல் போட முடிஞ்சது, சோ தேங்க்ஸ். இதை சொல்லதான் வந்தா குட் நைட் நம்ம கிளம்பவும். குனிகாமி ஒரு நிமிஷம், நீ சாகுற எதுக்காக விளையாடுற அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். என்ன திடீர்னு கேட்கறான் நம்ம கேட்கவும், இந்த மாதிரி ஸ்ட்ராங்கா பெர்ஃபெக்டா பிசிக் இருக்கிற பிளேயர் உன் மைண்ட்ல என்ன ஓடுதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், நான் ஒரு ஹீரோ ஆகணும், அதுக்காக தான் சாக்கர் விளையாடுறேன். அனிமேல வர்ற பைரட் கிங் ரோபோட்ஸ் இந்த மாதிரிலாம் ஒரு ஃபேண்டசி ஹீரோவா இருக்கணும்னு எனக்கு ஆசை இல்ல. நான் இன்ஸ்பயர் ஆகுறது ரியல் லைஃப் ஃபுட்பால் பிளேயர்ஸை பார்த்து தான். இது ஃபேண்டசி கிடையாது, ரியாலிட்டியில பாசிபிள். மத்தவங்க என்ன பத்தி சிரிச்சாலும் எனக்கு கவலை இல்லை, பட் நான் ஒரு ஹீரோவாகணுங்கிறதுக்காக தான் சாக்கர் விளையாடுறேன் அப்படின்னு கொனிகாமி சொல்லவும், அமேசிங், இவன் என்ன மாதிரி இல்ல, அவனுக்கு என்ன தேவைன்னு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கவும், நம்ம ஸ்டேக் ஆர்டர் பண்ணவும் உனக்கு எப்படி இது கிடைச்சது நம்ம ஹீரோ கேட்கறான். மேட்ச்ல நம்ம ஸ்கோர் பண்ணோம்னா ஸ்பெஷல் ஃபியூச்சர்ஸ்ல எதுவும் ஒன்று, மசாஜ், பெட், ஃபோன், ஈவன் வீட்டுக்கு கூட போயிட்டு வரலாம். நான் ஒரு பாயிண்ட் எடுத்ததுக்கு காரணம் நீ தான், ஸோ இதுல பாதி உனக்கு தான் சேரணும் அப்படின்னு நம்ம ஹீரோக்கு பாதியை கொடுக்குறான். அம்மா ரைச்சி ஃப்ரீயா தான் இருந்தான், என் பக்கத்துல ஒரு டிஃபெண்டர் இருந்தா, ஆனாலுமே நீ எதுக்காக என்கிட்ட பாஸ் பண்ண அப்படின்னு கொனிகாமி கேட்கவும், ரைச்சி கிட்ட நான் பாஸ் பண்ணாலும் முன்னாடி பாரோ தடுக்கிறதுக்கு ரெடியா இருந்தான். உன் கிக் பவரை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும், அந்த இடத்துல நான் ஒரு கோலை சென்ஸ் பண்ணேன், அதான் உன்கிட்ட பாஸ் பண்ண நம்ம ஹீரோ சொல்லவும், மேபி அது கூட வெப்பனா இருக்கலாம்ல கோலை ஸ்மெல் பண்றது அப்படின்னு குனிகாமி அதை சாப்பிட்டா அவனுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. நம்ம ஹீரோவை சாப்பிட்டு பாக்குறான், நம்ம ஹீரோக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. குனிகாமி நீ ரொம்பவே நல்லவப்பா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். உடனே அவன் வைக்கப்படுறான், நம்ம நெக்ஸ்ட் கேம்ல கண்டிப்பா வின் பண்ணணும் ஓகே அப்படின்னு நம்ம சொல்லவும், கண்டிப்பா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். பில்லிங் 5 4th மேட்ச் இசட் அண்ட் டீம் ஒய்க்கு நடக்குது. இவங்கள ஃபர்ஸ்ட் மேட்ச்ல தோத்ததுனால கண்டிப்பா இதுல எப்படியாச்சும் வின் பண்ணணும்னு நினைப்பாங்க. அதுலயும் நம்பர் 9 ஓகேவா, அவனோட ஷூட்டிங் ஸ்கில்ல தான் அந்த டீம் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு, கிட்ட ஜாக்கிரதையா இருங்க, நம்ம பிளான் பண்ணபடி பண்ணுவோம் அப்படின்னு குவான் சொல்லவும், சரின்னு எல்லாரும் ரெடி ஆகுறாங்க. ஆபரேஷன் மீஆர் 11ல 10 நிமிஷத்துக்கு ஒருக்க ஒவ்வொருத்தரும் மாத்தி மாத்தி ஸ்ட்ரைக்கரோட வெப்பனுக்கு ஏற்ப மத்தவங்க சப்போர்ட்டுக்கு நிக்கணும். இப்படி பண்றது மூலமா ஒவ்வொருத்தருக்கும் சான்ஸ் கிடைக்கும், எல்லாருமே கோல் பண்ணலாம் அப்படின்னு குவான் பிளான் போட்டிருக்கான். 10 நிமிஷத்துக்கு ஒருக்க ஃபார்மேஷன் மாறது நமக்கு குழப்பமா இருக்குமேன்னு கேட்கவும், நான் கோல் கீப்பராவே இருக்கேன், எந்த பிரச்சனையும் இல்ல நிவான் சொல்றான். சீக்கிரம் டிஃபெண்டராவே இருக்கேன் அப்படின்னு சொல்றான். அப்படின்னா நம்ம 9 பேர் தான் இருக்கும். 10 நிமிஷத்துக்கு ஒருக்க கிளாக் வைஸ்ல ஒவ்வொரு பர்சனும் ஃபார்மேஷன் மாறலாம். இப்படி பண்றது மூலமா நமக்கு குழப்பம் வராது அப்படின்னு குவான் சொல்றான். 2 பேர் டிஃபெண்ட் பண்றான்னு சொன்னதுனால இப்போ இது ஆபரேஷன் மீ அண்ட் 9 ட்ரிப்ளிங் வெப்பனை யூஸ் பண்ணி பாஜ்ராவால ரொம்ப தூரத்துக்கு எல்லாத்தையும் டிஸ்ட்ராக்ட் பண்ணி ஓட முடியும். பால முடிஞ்ச லெவலுக்கு கோல் கிட்ட அவன் கொண்டு போறான். ஒன் ட்ரிப்ளிங்க பத்தி போன மேட்ச்ல நான் ஸ்டடி பண்ணிருக்கேன் அப்படின்னு நம்ம 7 தடுக்கவும் நம்ம ஹீரோ கிட்ட அவன் பால பாஸ் பண்றான். பாஜ்ராவா முன்னாடியோ சைட்லயோ லாக் பண்றாங்க. அவங்களோட டிஃபென்ஸை நல்லாவே ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஆனால் எங்ககிட்ட 8 வெப்பன் இருக்கு, அதை பெர்ஃபெக்டாக யூஸ் பண்ணி ஆஃபென்ஸ் பண்ணோம் அப்படின்னா எங்களால் கோல் போட முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இப்போ 10 நிமிஷம் ஆனதுனால ஃபார்மேஷன் சேஞ்ச் ஆகுது. இப்போ கொனிகாமியோட சான்ஸ். கொனிகாமியோட மிட் ரேஞ்ச் ஷூட்டர் தூரத்தில் நின்று அவனால கோலை பெர்ஃபெக்டாக போட முடியும். ஆனாலுமே கரெக்டாக 2 பேரும் வந்து அதை தடுத்துருந்தாங்க. கொனிகாமியா கோல் போட விடாதபடி அவனை 2 பேர் டார்கெட் பண்ணிட்டே இருக்காங்க. அவங்க டீம்ல மெயின் பிளேயரே ஓகவா தான், மற்ற எல்லாரும் டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்கிறப்போ இவன் மட்டும் ஏன் சும்மா நின்றுட்டு இருக்கான் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். கொனிகாமி திரும்பவும் மிட் ரேஞ்ச் ஷாட் பண்ண போகவும் ஆப்போசிட் டீம் அதை தடுத்ததுல அது பவுன்ஸ் ஆகி நம்ம 7 கிட்ட போது. இப்போதான் அவங்க பிளானே எனக்கு புரியுது, நாங்க ட்ராப் ஆகிட்டோம், லாங் ஷாட்ல ஓகேவா பாஸ் பண்ண போறோம் அப்படின்னு நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிட்டான். ஆனா நம்ம ஹீரோக்கு ரியாக்ட் பண்ண டைம் இல்ல. நம்பர் 7 நீகோ வந்து லாங் ஷாட்ல ஓகேவா கிட்ட பால பாஸ் பண்றான். ஹீரோ சைடு டிஃபெண்ட் பண்ண யாருமே இல்லாததுனால ஈஸியா அவன் ஒரு கோலை போட்டுருதான். டீம் ஒய் இப்போ 1 பாயிண்ட் எடுத்துருந்தாங்க. இப்ப புரியுது அவங்க பெர்ஃபெக்ட் சான்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நருகையா ஒழுங்கா தடன் ரைச்சி சொல்லவும் 2 டிஃபெண்டராச்சும் அந்த பக்கம் இருந்திருக்கணும்னு அவன் சொல்றான். ஓகேவா ஷூட்டிங் பவரை நான் எப்படியாச்சும் ஸ்டாப் பண்ணி ஆகணும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். குவான் அவனோட வெப்பனான ஹைட் ஜம்பிங் பவரை யூஸ் பண்ணி பாலை அவங்க சைடு எடுக்கிறான். பட் நீக்கா அவங்க கிட்ட இருந்து பாலை எடுத்துட்டு போயிருந்தான். அவங்களுக்குள்ளேயே பாலை பாஸ் பண்ணி டயத்தை தான் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க 1 பாயிண்ட் இருக்கிறதுனால இப்போதைக்கு அவங்க ஸ்கோர் எடுக்கலனாலும் கண்டிப்பா அவங்க வின் பண்ணிடுவாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கான். 10 நிமிஷம் முடிஞ்சு இப்போ ரைச்சிக்கான சான்ஸ் வருது. என்னோட 10 நிமிஷத்துலயே அவங்க பாலை பாஸ் பண்ணியே டைம் வேஸ்ட் பண்ணிட்டாங்க. ஒரு ஸ்கோர் கூட என்னால போட முடியல, எப்படியாச்சும் நம்ம கோல் போடணும் இல்லைன்னா அவங்க அப்படின்னு ரைச்சியோ குனிகாமியோ சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஈவன் ப்ரோ பிளேயர்ஸ்க்கு கூட பெர்ஃபெக்ட் டிஃபெண்டர்ஸை தடுக்கிறது கஷ்டமா தான் இருக்கும் அப்படின்னு நிகராஷி சொல்லவும்,
பிளான் ஒர்க் ஆகுமா அப்படின்னு சீக்கிரி கேட்கறான். இப்போ நம்ம பிளானை மாத்திட்டு இருந்தோம்னா குழம்பி போயிருவோம். நம்ம பிளான் பண்ணபடியே பண்ணுவோம். நம்ம பிளான் பண்ண ஃபார்மேஷனையே ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு கோவான் சொல்றான். அவங்க டிஃபென்ஸ் மட்டும் தான் பிளான் பண்றாங்க. ஸோ ஆஃபென்சிவான அதிகமா புஷ் பண்ணுங்க அப்படின்னு கோவான் சொல்றான். சீக்கிரமா சிச்சுவேஷனுக்கு அடாப்ட் ஆகலைன்னா கண்டிப்பா தோத்துருவோம் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். விட மாட்டேன்டா அப்படின்னு ரைசி ஓடிட்டு இருக்கான். இந்த 10 நிமிஷத்தோட சான்ஸ் மமராக்குள்ளது. இந்த சாக்கருங்கிறது ஒரு ரொமான்ஸ் மாதிரி, பால் அப்படிங்கிறது ஒரு பொண்ணு மாதிரி. அவன் என்ன லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டானா ஆட்டோமேட்டிக்கா என்ன தேடி வருவா அப்படின்னு பால போடுங்களான்னு பார்த்தா ஆப்போசிட் டீம் கொண்டு போயிருந்தான். காமமாரு பெர்ஃபெக்ட் டைமிங்ல வந்து பால கிக் பண்ணி விட்டுருதான். எஃபர்ட் ஒன்னும் வேஸ்டா போகல அப்படின்னு நம்ம சொல்றான். இப்போ காகமாருக்கான சான்ஸ் பிளான் பண்ணபடியே கோல் கிட்ட நம்ம ஹீரோ தான் போயிட்டு அவன் கிட்ட பால பாஸ் பண்ணணும். அந்த இடத்துல ஸ்பேஸ் ஃப்ரீயா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பால பாஸ் பண்றான். போச்சு கொஞ்சம் ஃபோர்ஸாவே கிக் பண்ணிட்டேன். அவனால அதை ரீச் பண்ண முடியுமா நம்ம ஹீரோ யோசிக்கிறான். காகமாரு வெப்பன் ஆனா பாடி கண்ட்ரோலை யூஸ் பண்ணி தலையை வச்சு மூட்டுறான். ஆனாலுமே கோல் கீப்பர் தடுத்துருதான். நம்ம கொஞ்சம் கிட்ட வந்துட்டோம். நெக்ஸ்ட் டைம் டைப் பண்ணா போட்டலாம் அப்படின்னு சொல்லி காகன்மாரு சொல்றான். எஸ் எங்களால முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கும் போது நம்ம ஹீரோ எதையோ சென்ஸ் பண்றான். ஓகவா கிட்ட இருந்தா வந்திருக்கும், யாரா இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். சைட்ல இருந்து பால கிக் பண்ண ரெடியா இருக்காங்க. ஆப்போசிட் டீம் பால திருடிடக்கூடாது. இதுதான் எங்களுக்கான ஃபர்ஸ்ட் சான்ஸ். ஒரு நிமிஷம், ஃபர்ஸ்ட் சான்ஸ். அந்த டீம் அவங்களோட ஃபர்ஸ்ட் கோலை எப்படி எடுத்தாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கும் போது தான் ஹீரோக்கு ஒரு விஷயம் புரியுது. நம்ம ஹீரோ டக்குன்னு ஒரு இடத்துக்கு ஓட ஆரம்பிக்கிறான். அவளோட எல்லா சான்ஸையுமே தடுத்தது நீக்கோ தான். அவன் தான் பால ஓகவா கிட்ட எப்பவுமே பாஸ் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஆப்போசிட் டீம் பால தள்ளி விட்டுட்டாங்க. அது ஓகவா கிட்ட தான் போது எப்படியாச்சும் தடுங்கன்னு கோவான் கத்துறா. அது நீக்கோ கிட்ட தான் வரும்னு கரெக்டா நம்ம ஹீரோ கெஸ் பண்ணதுனால பால பெர்ஃபெக்ட்டா தடுத்து இனிமே கேம் ஏன் கண்ட்ரோல்ல தான் இருக்கும். நம்ம ஹீரோ அங்க இருக்கிற கேப்ல கோல் அடிக்கலான்னு போனா நீக்கோ அதை தடுத்துருதான். நம்ம ஹீரோ நினைச்சா காகன்மாரு டக்குன்னு முட்டி பால கரெக்டா கோல்ல விழ வச்சிருந்தான். பட் அவன் போன ஃபோர்ஸ்க்கு அவனும் கம்பியில சேர்ந்து முட்டிட்டான். சூப்பரா பாஸ் பண்ண ஈஸிக்கு அப்படின்னு காகன்மாரு சொல்லவும் வேற லெவல்ல கோல் போட்ட நீ ஓகே தானா நம்ம ஹீரோ கேட்கறான். நான் ஓகே தான், நம்ம இன்னும் ஒரு கோல் எப்படியாச்சும் போடணும், வின் பண்றோம் அப்படின்னு காகன்மாரு சொல்லவும். ஸோ எங்க ஸ்ட்ராட்டஜி நீ கண்டுபிடிச்சிட்ட. உன் கண்ணை பார்க்கும் போதே தெரியுது நீயும் கிட்டத்தட்ட என்னைய மாதிரி தான். நான் அவ்வளோ ஈஸியில் ஒன்று ஜெயிக்க விட்டுற மாட்டேன் அப்படின்னு நீக்கோ சொல்லவும் மோதி பாத்திரலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. ஈவன் ஆப்போசிட் டீம் கிட்ட நிறைய வெப்பன்ஸ் இல்லை அப்படின்னாலுமே கூட இந்த நீக்கோ அண்ட் ஓகாவா வந்து பெர்ஃபெக்டா கோஆர்டினேட் பண்ணி ஸ்கோர் பண்ணி ஆப்போசிட் டீம் அதிகமா ஸ்கோர் பண்ணி தான் ஜெயிக்கணும்னு அவசியம் இல்ல. நம்ம ஹீரோ டீமை ஸ்கோர் பண்ண விடாம பாத்துக்கிட்டாலே போதும். சோ அவங்க எல்லாருமே டிஃபென்ஸ்ல தான் கான்சென்ட்ரேட் பண்றாங்க. இந்த ஃபீல்டை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்குது நீக்கோ தான் அப்படிங்கறத நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிட்டான். அப்படிங்கிறதுனால இப்போ கேம் சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.